வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா Redmi K20 Pro. இந்த ஃபோன் வந்து குளோபல் மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த ஃபோனோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக இந்த ஃபோன் எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 7 Proக்கு ஒரு காம்படிட்டிவாக வந்து இவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் OnePlus 7 Pro கூட கம்பேர் பண்ணதுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. கிட்டத்தட்ட OnePlus 7 Proவோட அதிகமாகவே இதில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து நாச் டிஸ்பிளேவோ இல்லை ஹோல் பஞ்ச் டிஸ்பிளேவோ கிடையாது. இதில் வந்து பாப்அப் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஃபோனோட ப்ரைஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப அதிகமாகவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து ரொம்ப வந்து வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து பாப்அப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது. 20 மெகா பிக்சல் கேமரா, அதுவே ஜாஸ்தி தான். பட் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான ஃபோட்டோ வந்து இது எடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேக்லன்னு பார்த்தீங்கன்னா 3 கேமரா. இங்கே தான் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ். என்ன இந்த 3 கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 மெகா பிக்சல் f1.7 அப்பேச்சரோட மெயின் கேமரா வருது. இந்த கேமரா வந்து ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் வந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 8 மெகா பிக்சல் f2.4 அப்பேச்சரோட டெலிஃபோட்டோ கேமராவும், 13 மெகா பிக்சல் f2.4 அப்பேச்சரோட வைட் ஆங்கிள் கேமராவும் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமராவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் வந்து அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், ஒரு கம்மி ப்ரைஸ் பாயிண்டில் இந்த 3 கேமரா கொடுக்குறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம்தான். இதோட ப்ரைஸ் வந்து நம்ம வந்து கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எதனால்னா அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு முடியும். இந்த ஃபோனில் வந்து OnePlus 7 Proவில் யூஸ் பண்ண அதே கேமரா சென்சார், சோனி IMX சென்சார் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து OnePlus 7க்கும் இதுக்கும் அவ்வளோவா மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் கிளாரிட்டி வைஸில் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால்னா இதோட 48 மெகா பிக்சல் கேமரா வந்து ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபோன் மாதிரியே 4K ரெக்கார்டிங், 1080p ரெக்கார்டிங், அப்புறம் வந்து போர்ட்ரேட் மோட், டெப்த் எஃபெக்ட், வைட் ஆங்கிள் லென்ஸ், அப்புறம் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் வந்து ஏஐயில் தான் ரன் ஆகுது. இதில் வந்து டெலிஃபோட்டோ மற்றும் வைட் ஆங்கிள் லென்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த ஃபோனோட கலர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 கலர் வேரியண்ட்டோட வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் பிளாக், கிளேஷியர் ப்ளூ மற்றும் ஃப்ளேம் ரெட், இந்த 3 கலரோட வருது. இந்த 3 கலருமே ரொம்ப வெறித்தனம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் கார்பன் பிளாக்கு வந்து ஒரு ஃபுல் பிளாக் அப்படி தான், வேறு வழி இல்லை, ஃபுல் பிளாக்காக தான் வச்சு ஆகணும். ஏன்னா பிளாக் கூட எந்த டிசைன்ஸ் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அது வந்து ஆப்வியஸாக ஃபுல் பிளாக் அந்த கலரில் தான் வருது. கிளேஷியர் ப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சைட்லலாம் வந்து ஒரு ஜிக்னா மாதிரி கலராக வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் எப்படின்னா ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி, பட் நடுவில் வந்து ப்ளூ கலரோட வருது. இந்த ஃப்ளேம் ரெட் கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான பேக் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சைட்லேருந்து மட்டும் அந்த ஃப்ளேம்ஸ் வர மாதிரியும் நடுவில் வந்து நார்மல் ரெட் அப்படி தான் வருது. இது வந்து ஃபுல் கிளாஸ் பாடி தான். ஸோ நீங்கள் கீழே போட்டால் உடையதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஃபோனில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வருது. 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் 4000 mAh பேட்டரி வந்து பவர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 40 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல்லாக ஆக்கிடும். ஸோ வந்து இது ரொம்பவே ஒரு நல்ல இது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து டைப் சி தான் இருக்குது. இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 7 Proவில் இல்லாத சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் அவங்க வந்து கூடயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டோட வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கு, இந்த மாதிரி பேட்ரி பவர் அதிகம், கேமரா அதிகம், ப்ராசஸர் அதிகம், டிஸ்பிளே அதிகம், பாப்அப் கேமரா அப்படின்ட்டு எல்லாம் கொடுக்குறது வந்து ரொம்பவே ஆச்சரியமிக்க ஒரு விஷயம். ப்ரைஸ் நான் இன்னும் எவ்வளோன்னு சொல்லலை, நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கி போயிடுவீங்க. ஸோ வந்து நம்ம கடைசியாக அதை பற்றி பேசுவோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஆப்வியஸாக OnePlus 7 Proவோட இது காம்படிட்டிவ் மோடுக்கு வந்துருச்சுன்னா ப்ராசஸர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 855 அந்த ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் தான் இப்போ வரைக்கும் ப்ராசஸர்லேயே டாப்பான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட வந்த இந்த ஃபோன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. OnePlus 7 Pro அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து MIUI 10ல் தான் ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு 5 மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வர ஆண்ட்ராய்டுக்கும் இது வந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டோ கோர் ப்ராசஸரோட கோர் பார்த்தீங்கன்னா, கோரோட கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா
2.8 GHz சிங்கிள் கோர் வருது. அப்புறம் வந்து 3 கோர் வந்து 2.4 GHz கிளாக் ஸ்பீடில் வருது. அப்புறம் வந்து 1.8 GHzல வந்து 4 கோர் வந்து வருது. இந்த கோரோட கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. 2.8 2.4ங்கிறது வந்து அதிகம்தான். ஸோ வந்து இந்த ஃபோனில் லேக் மற்றும் ஸ்பீடுக்கு வந்து இதே இல்லை, பஞ்சமே இல்லை, லேகே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியரில் எங்கேயுமே அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல. ஸோ வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஆனால் லைட் வந்து நம்ம கையில் பட்டு அப்புறமா அந்த லைட் வந்து சென்சாரால் ப்ராசஸ் பண்ணப்படும். இந்த ப்ராசஸ் தான் இதில் நடக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து அவங்க வந்து அனிமேஷன் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு OnePlus 7 Proவோட இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அனிமேஷன் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அனிமேஷன் ஆஃப் பண்ணிட்டு அப்படி இப்போ இந்த ஃபோனை வந்து OnePlus 7 Pro கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் ஸ்பீடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் கன்ஃபார்மாக ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, NFC இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் இன்னமும் இன்ஃப்ராரெட் அவங்க வந்து வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது எதுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ரெட்மி ஃபோன்லேயும் வந்து அவங்க வந்து இது விடுறது இன்ஃப்ராரெட் சென்சாரோட விடுறது வந்து வழக்கமாக போச்சு. ஸோ வந்து இந்த ஃபோன்லேயும் அது வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அதுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இது வந்து கொடுக்குது. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜோடு வருது. இந்த ஸ்டோரேஜுக்கு தான் வந்து அவங்க வந்து 25,000 ரூபாய் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜும் வரும். அதோட ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து தெரிவிக்கல. ஸோ வந்து அது நம்மளுக்கு தெரியாது. இந்த ஃபோன் வந்து குளோபல் மார்க்கெட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்தியாவில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $360 அந்த ப்ரைஸில் வருது. இந்தியாவில் வந்த பிறகு தான் வந்து இது 25,000 ரூபாய்க்கு விட்றாங்களா இல்லை 30,000 ரூபாய்க்கு விட்றாங்களா அப்படின்னு தெரியும். எந்த ப்ரைஸில் விட்டாலும் இந்த ஃபோன் வந்து 25,000 ரூபாய்க்கும் சரி 30,000 ரூபாய்க்கும் சரி ரொம்பவே வர்த்தான ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொல்ல மாதிரி ப்ரைஸ் கேட்டால் ஷாக் ஆவீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இதில் வந்து ஏன் ஷாக் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட OnePlus 7 Pro அவங்க என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு வந்து விட்ருக்காங்க. 48,000 ரூபாய் சம்திங் விட்ட வேலை. இந்த ஃபோன் வந்து 25,000 ரூபாய்க்கு வர்றது வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் OnePlus 7 Pro வாங்குறது பதிலாக இந்த ஃபோன் 2 ஃபோனாக வாங்கிட்டு போயிடலாம். நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இந்த ஃபோன் வந்து பார்த்ததுலேயே வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போன வருடம் வந்து ஷாமி தரப்பில் வந்து நம்மளுக்கு வந்து போக்கோ F1 அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல இடத்தையே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு தப்போ இல்லை மிஸ்டேக் அவங்க வந்து எதுவுமே அதில் பண்ணலை. ஸோ வந்து அந்த ஃபோன் வந்து ரொம்பவே வந்து மக்களிடையில் வந்து ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ஷாமிலேருந்து ரிலீஸ் பண்ணால் கன்ஃபார்மாக OnePlus 7 Pro வாங்குறதை விட்டு இந்த ஃபோன் வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து OnePlus 7 Pro வாங்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிடும். இந்த ஃபோனோட 25,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன பெறுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6.3 inch ஸ்க்ரீன் வித்தவுட் நாட்ச், பாப்அப் கேமராவோட வந்து வருது. 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 3 ரியர் கேமராக்கள். மட்டும் இல்லாமல் Snapdragon 855 டாப் ப்ராசஸர் உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ரி பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்ரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டைப் சியோட வருது. இதோட பாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடியில் ஒரு ஸ்பீக்கரோடு வருது. மேலே இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் ஜாக் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம்ஸ் விளாடும் போதும் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஹெட்ஃபோன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்பவே பெரிய ஆடட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஷாமி ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி இன்ஃப்ராரெட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஃபோன் ரிலீஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அப்சல்யூட்டாக ஸ்டன்னிங் டிசைனோடு கொடுத்துருக்காங்க இவங்க. இந்த ப்ரைஸ் கம்மி அதனால் வந்து இதை நான் லோ பண்ணுறேன் அப்படின்னு எதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட்டும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் வச்சுருக்காங்க இவங்க. தாராளமாக இந்த ஃபோன் 25,000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு ஏதாவது டெக் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இல்லை டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.